நேற்று ஐபிஎல் மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நான் காரில் புதுக்கோட்டையில இருந்து திருப்பத்தூர் போகும்போது ஐபேடை வச்சுக்கிட்டு மேட்ச் பார்த்தேன். என்ன ஆச்சு ரிசல்ட் தெரியுமா உங்களுக்கு? டெல்லி தோத்துருச்சா, சென்னை நீ வெற்றி பெற்றுச்சா? அதுதான். அதே போல இந்த தேர்தலை வெற்றி பெற போவது யாரு? டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? சத்தமா இவருக்கு ஐபிஎல் பார்க்கறத வேலையானே? தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. முதலமைச்சர் டிவி ரிமோட்டை கொண்டு போய் ஐபிஎல்ல போட்டு டெல்லி ஸ்கோர் என்ன, சென்னை ஸ்கோர் என்ன, இது ரெண்டு பார்க்கறத அவர் வேலையா? அதனால முதலமைச்சர் அவர்கள் இந்த சின்ன பிள்ளைத்தனமாக இருந்து வெளியே வரணும். இந்த கிரிக்கெட் மேட்ச் ஸ்கோர் எடுத்துக்கிட்டு இவன் ஜெயிச்சான், அவன் ஜெயிச்சான், அப்படி ஜெயிச்சான், இப்படி ஜெயிச்சான். அண்ணே, டெல்லி நம்முடைய சென்னை அணி, அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழ் ஆட்டக்காரர்கள், எல்லா இடத்துலையும் போய் ஆடுறாங்க, எல்லா அணிக்கும் ஆடுறாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் இந்த கிரிக்கெட் மேட்ச் தூக்கிட்டு வந்து இவன் ஜெயிச்சான், அவன் ஜெயிச்சான்னு சொல்றதை விட்டுட்டு அவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு தூங்கி எந்திரிச்சா டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு இப்படிதான் சுத்திட்டு இருக்காரு. இந்த தேர்தல் ரொம்ப தெளிவான தேர்தலுன்னா, கோபாலபுரத்தினுடைய ஊழல்வாதிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய தேர்தல் தான் இது. கோபாலபுரத்தினுடைய ஊழல்வாதிகள் ஒரு பக்கம், தமிழக மக்கள் ஒரு பக்கம். இல்ல டெல்லி தமிழ்நாடெல்லாம் கிடையவே கிடையாதுங்கன்னா, அது முதலமைச்சர் அவர்கள் அவர் கண்டிப்பா மே 4ஆம் தேதி இது புரிந்து கொள்வாருன்னா.